இது தம்பி தமிழ் மீடியா வழங்கும் கானா நாயகன். வழக்கறிஞர் தமிழ்வாணன் அவர்களை வருகிறவன வரவேற்று, சார் இந்த மேடையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இது மேடை வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது, சரிங்களா? ரொம்ப கஷ்டம். ஒரு மேடை ஏறுறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாதாரணமாக மைக்கில் பாடுறதுலேருந்து பேசுறதுலேருந்து கானா பாடல்கள் எல்லாம் வழி அறிஞ்சவங்க, சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்குமே அவங்க ஒரு அடையாளமாக இருந்திருக்காங்க. நான் எங்கேயும் இல்லை, சென்னையில் வேசார்படியில் பிறந்து வளர்ந்தவன் தான். எனக்கு எந்த மூளைக்கு எந்த தெருவுக்கு கானா பாட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் நான் நின்று கேட்டுட்டு இருந்தவன் தான். இப்போ நம்ம அங்கே என்னென்னா, சென்னையில் ஒரு சில வட சென்னையில் எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. அது என்னென்னா ஸ்போர்ட்ஸு. இப்போ அண்ணன் இருக்கார், ஸ்போர்ட்ஸில் பேசிட்டாரு, அவர் பாக்ஸர். அந்த மாதிரி பாக்ஸர்லேருந்து கானா பாட்டத்துலேருந்து வட சென்னையில் ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. அதெல்லாம் காட்டாமல் இந்த மாதிரி கானா பாட்டு பாடுறவங்க நல்ல விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க. கானா பாட்டு சாதாரணமாக கிடையாது. ஒரு 1 ஹவரில் ஒரு விஷயத்த நடந்துச்சுன்னா உடனே பாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. கானா பாட்டு பாடுறவங்க யாரும் எழுதி கொடுத்துட்டு பாடுறவங்களே இருக்காங்க. ஆனால் அவங்களும் பாடுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்கள மாதிரி யோசிக்க முடியாது. அவங்க படித்தாங்க படிக்கலன்றலாம் கிடையாதுங்க. அவங்க நிறையா பேரை அவங்க சைடில் நிறையா பேரை படிக்க வைக்கிற மாதிரிலாம் பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க சொல்கிற வார்த்தைலாம் என்னென்னா, படிங்க, படித்தாதான் எல்லாமேன்ட்டு அவங்களால எது முடியலையோ அதெல்லாம் மற்றவங்க கற்றுக்கணுன்றதை அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா பாக்ஸிங்காக இருக்கட்டும், வழக்கறிஞர் தொழிலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட பாட்டு இருக்குது. சரியா? அவங்க பாடுற பாட்டு அவங்களுக்கு இல்லை, நிறைய பேரோட வழி அதில் தெரியும். அவங்க நிறைய பேர் அவங்களுக்கே பாடுற மாதிரி இருக்கும். எல்லா பாட்டும் கேட்பேன். அது நம்ம கானா பழனி அண்ணன்லேருந்து, உலகநாத அண்ணன்லேருந்து, ரேவு ரவி அண்ணன்லேருந்து எல்லாரையும் தெரியும். எனக்கு சின்னதுலேருந்தே பாட்டி கேட்டுட்ட ஆள் தான் நான். எல்லா இடத்துக்கும் போவேன். நானும் எப்படியும் நான் கெஸ்ட்டுலாம் கிடையாது, நான் உங்களோட ரசிகன் தான். சரிங்களா? கெஸ்டா என்னை பிரிச்சிடாதீங்க. இப்பவும் சரி, கானா பாட்டுக்கு நம்ம எப்பவுமே அடிமை தான். அந்த கானா பாட்டு சாதாரணமாக இருந்துச்சு. இப்போ டிவியில சரி, ஒவ்வொரு படத்துலையும் கானா பாட்டை கொண்டு வர அளவுக்கு நம்ம தம்பிங்க வட சென்னையில் இருக்கிற அவங்களோட முயற்சி தான் இந்த அளவுக்கு வந்துச்சு. அவங்களுடைய எல்லா தோற்றத்தையும் மாற்றிச்சு. இப்போ அவனுங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் கானா பாட்டங்களில் இருக்காங்க. அவங்களும் ஒரு டைரக்டர் கூட லிங்க்ல இருக்காங்க. அவங்கள பார்த்து வளர்றதுக்கும் இப்போ சின்ன பசங்க மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி மேடையில் ஏற்றி நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி இதை ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறது வேறு. அந்த வழியை அறிஞ்சவன் தான் என் நண்பன் தம்பி தமிழ் மீடியாவில் மகேஷ். அவன் நினச்சிருந்தா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம ஹை லெவலில் காட்டிட்டு போகணும்னு நினைக்கலாம். ஆனால் அவன் வேசார்படியிலேயே எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவான். ஒரே விஷயந்தான், உருவாகிறது பெரிய விஷயம் இல்லை, உருவாக்குறது பெரிய விஷயம். அந்த உருவாக்குறவன் அவன். எனக்கும் நானும் இப்போ எந்த அட்வைஸாக இருந்தாலும் சரி, என் ஃப்ரெண்டு அவன் மகேஷ், அவர் நம்ம என்ன சொல்கிறதுனா, நானும் அவனை சின்னதுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. சரிங்களா? அவன் நினச்சிருந்தா நம்மளை விட அவனுக்கு எவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லாரையும் தெரியும். ஏன் நம்மளை கூப்பிட்றான்னா, நம்ம அவனுக்கு வேசார்படிக்கு நம்மளை ஒரு அடையாளமாக கொண்டு வரான். சரியா? அவன் நினைச்சிருந்தா எல்லாருமே சரி, பாக்ஸர் அண்ணனும் சரி, செந்தில் அண்ணனும் சரி, என்னையும் சரி, எல்லாரையும் ஒரு அடையாளப்படுத்தணும் தான் கொண்டு வரான். அதே மாதிரி கானா நிகழ்ச்சிக்கு இந்த மேடை ரொம்ப பெரிய மேடை. இந்த தமிழ் மீடியா சேனலுக்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மீடியா இன்னும் மேலே முன்னேறணும். அதுக்கு இன்னுமே என் நண்பன் கூட நான் துணையாக இருப்பேன். நீங்கள் நம்ம நார்த் மெட்ராஸ்லேயே பிறந்த வளர்ந்து தொட்டு நிறைய கானா பாடல்களை கேலி பாடல், காதல் பாடல், கிண்டல் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம குறிப்பாக கானா நாயகனுக்காக தேர்ந்தெடுக்கிறதுனா விழிப்புணர்வு பாடல். ஒரு வழக்கறிஞராக இருந்து நீங்கள் அதை எப்படி விழிப்புணர்வு பாடல் தான் ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா நிறைய பேர் இந்த காத்தாடி சம்பந்தமாக கூட பாட்டு பாடியிருக்காங்க. அதுதான் முதல்ல கமிஷனரே கூப்பிட்டு அதை பாராட்டினார். கானா பாட்டை கமிஷனரே கூப்பிட்டு பாராட்டினார். யாருமே இந்த மாதிரி விழிப்புணர்வு பாடல்லாம் பெரும்பாலும் இசையமைப்பாளரோ அவங்கள காசுக்காக அவங்களாம் ஒரு சில படத்துக்காக பாட்டு பாடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விழிப்புணர்வு பாடல்லாம் கானா பாடல்களால் மட்டும்தான் முடியும். அவங்கள மாதிரி யோசித்து எழுதுறது ரொம்ப கஷ்டம். சரியா? அதே மாதிரி தெளிவாக புரிய வைக்கணும். அந்த தெளிவாக புரிய வைக்கிற விஷயம் கானா பாடல்களுக்கு ரொம்பனா அவங்க தெளிவாக புரிய வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் ஒரு சோஷியல் மீடியாலாம் விழிப்புணர்வு வந்ததில்லை. குறிப்பாக விழிப்புணர்வு பாடல் மட்டுமே முதல் நம்ம தம்பி தமிழ் மீடியா தான். அதுதான் அந்த வழி தெரிஞ்சவன், அதை அறிஞ்சவனால மட்டும்தான் இதை உருவாக்க முடியும். மீடியான்றது எப்படின்னா,
பெரிய பெரிய ஜாம்பவானுங்க பெரிய பெரிய வந்து பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க பண்ணுவான். ஆனால் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் நண்பர்களோட பேக்ரவுண்டு அவங்களுடைய பழக்க வழக்கத்தோட பேக்ரவுண்டை நினச்சி ஓப்பன் பண்ணது தான் இந்த தம்பி தமிழ் மீடியா. அது அவனது இல்லை, எல்லாருதும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமான மீடியா அது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் என்னன்னா ஒரு கனவோடு இதை உருவாக்கிறான். இந்த கானா வந்து ரொம்ப பெரிய லெவலில் உருவாக்குவான். அதே மாதிரி இந்த மீடியா இப்போ தொடங்கிச்சுல, இதே மாதிரி எல்லா மீடியாவும் இதை உருவாக்கும். அதுக்கு வந்து முன்னோடியாக அவன் இருப்பான். சூப்பர் சூப்பர் சார். சரிங்க பார், நீங்கள் உட்காந்து பாடலை கேளுங்க. உங்கள் பாட்டெலாம் நிறைய கேட்டிருக்கேண்ணே. சரிங்களா? நீங்கள் தான் முதல்ல மீடியாவில் வந்து யூடியூப்லலாம் எல்லாரையும் தெருவுக்கு தெருவு ஏரியாவுக்கு ஏரியா வாய்ஸாக வந்து நீங்கள் போயிட்டு பசங்களை வந்து என்கரேஜ் பண்ண வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கிட்டையும் பாட்டு பாட வைக்கிறது, எல்லா பசங்களையும் போய் மீட் பண்ண வச்சிங்க. ஏன்னா வடச்சென்னையில் நடக்கிறது மீடியாவில் காட்டிட்டாலே போதும். வடச்சென்னைனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எப்படி வேணால் இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டும், எது வேணால் மற்றவங்க சொல்லிட்டோம். ஆனால் அங்கே இருக்கிற சந்தோஷம், அங்கே இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அறிஞ்சவங்க நாங்கள். சரியா? ரொம்ப சந்தோஷமான ஊர் தான் வடச்சென்னை. எல்லா பிரச்சனையை மட்டும் காட்டுறாங்க. எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா ஊர்லேயும் சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வடச்சென்னையை மட்டும் கார்னர் பண்ணாதே. வடச்சென்னையில் குத்துச்சண்டை வீரரும் இருக்காங்க, என்ன மாதிரி வழக்கறிஞரும் இருக்காங்க, மருத்துவரும் இருக்காங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸரும் இருக்காங்க, பெரும்பாலான பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. சரிங்களா? எட்வின் அண்ணா. சூப்பர். சக்தி வாங்க. சின்ன வயசுலேருந்து கானா பாடினிருப்பேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரொம்ப வருஷமாக பாடினுக்கிறேன். சாவு வீட்டில், காதி வீட்டில், கல்யாண வீட்டில் எல்லா வீட்லேயும் பாடியாச்சு. ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி மனசை தளர விட்டது தான் மிச்சம். கரெக்டாக அந்த டைமில் தான் வந்து தம்பி தமிழ் மீடியாவில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவர் ரொம்ப வருஷமாக கானா பாட்டு பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் இருக்கார். கஷ்டப்பட்டதுக்கு பலனாக தான் தம்பி தமிழ் மீடியாவில் சான்ஸ் கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய சான்ஸாக நான் நம்புகிறேன். அதில் வின் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நானும் சக்தியும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக கானாக்கெல்லாம் போயின்னு இருக்கோம். நைட்டில் இந்த சாவில் போகிறது, தரையில் உட்காந்து பாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த லைஃப்லாம் மிரட்டுவாங்க, இந்த பாட்டு பாடுப்பா, ரவுடிசம் பாட்டு பாடுப்பா, தம்மு சாங் பாடுப்பான்னு கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் நாங்களாம் பார்த்தீங்கன்னா கானான்றது ஒரு உயிராக நேசித்து பண்ணுறோம். ஃப்ரெண்டுனா எப்படி சொல்கிறது, நம்ம கூட தான் சுற்றிட்டு இருப்பார், பசங்க கூட, ஃபேமிலி அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கானா அவருக்கு ஆரம்பிச்சதுன்னா சும்மா ரோட்டில் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோடு பாடுறது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான. இப்போ இந்த இடத்துல உட்காந்து பாடுறேன்னா இப்போ ஏரியாவில் இருக்கவங்க திட்டுவாங்க, ஏன் இந்த பையன் ஒரு பையன் மட்டும் கத்திட்டு இருக்கான். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் பாடுற பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கானாக்கு போயிட்டு வந்தாலோ எங்கே போயிட்டு வந்தாலும் நான் கேட்பேன், என்ன பாட்டு பாடிட்டு வந்த அப்படின்லாம் கேட்பேன். அதெல்லாம் பாடி காட்டுவார். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நாளாக பழக்கம், சின்ன வயசுலேருந்து பழக்கம். அவர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து கானா டைட்டாக பாடுவார், நல்லா பாடுவார், பாட்டும் மஜாவாக எழுதுவார். ஆனால் என்னது கச்சேரிலாம் போனால் சூப்பராக பாடுவார், நான் பார்த்துக்கிறேன். அதில் நம்மளுக்கும் பாட சொல்லி தருவார். கானாலாம் பாட இப்படி பாடுறா, ஆனால் என் கூட வாடாலாம் சொல்லி தருவார். ஆனால் அவர் கூட ஏன்னா கச்சேரி போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் டைம் தான் கிடைக்க மாட்டுது. ஏரியாவில் ஜாலியாக இருப்போம். அவர் எப்பவுமே ஃபன் பண்ண இருப்பார், ஜாலியாக பாட்டு பாடுவார். சக்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறேன், என்னோட அதிகமாக கஷ்டப்பட்டுக்கிறேன். வெளியூரில் போயிட்டு எல்லாம் கானாலாம் பண்ணுவோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து ட்ரெயின் ஏறி தூக்கம் இல்லாமல் போயிட்டு பண்ணுவோம். தம்பி தமிழ் மீடியாவில் வந்து சக்திக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷமாகுது. சக்தியோட எங்கள் கூட இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. எப்படியா இருந்தாலும் நம்ம கையில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்தமாரி ஜாலியாக இருக்கான். அது அவனால் எப்படி முடியுதுன்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய கஷ்டம் இருக்குது. அதெல்லாம் மீறியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம தம்பி தமிழ் மீடியாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அவன் வின் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு சின்ன பையன் பல கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேன். இதை வந்து ஒரு பெரிய சான்ஸாக பார்க்குறேன். பார்ப்போம், சீக்கிரமாக டைட்டிலோட நம்ம எல்லோரும் ஜாலி பண்ணுவோம். என்னடா வாக்கிங் அப்படியே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டியாடா? நல்லா இல்லையா? இந்த கோட்டை நான் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்டா. பத்தாது. சரி சக்தி, ரொம்ப சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்ணுறேன் நம்ம மேடைக்கு வந்திருக்கிறத? ரொம்ப நாள் கழிச்சு உங்களையும் பார்க்குறேன். இந்த போல் ஒரு ஸ்டேஜில் ஏறேன். ஹாப்பி தானே? ஓகே. இன்னும் ஏதாவது சுவாரஸ்யமான பாட்டு எடுத்துகிட்டு இருக்கியா? ஆனால் இது வந்து பாலியல் தானே, அது பண்ணுறாங்க. அவங்களே கேள்வி கேட்குறா போல் இது நான் பாட்டு. சரி பாடிடு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறைய கேள்வி நாங்கள் கேட்குறோம். கண்டிப்பாக. ஆல் த பெஸ்ட்.
எல்லா சைடும் காம வெறி மனுஷன் இங்க மிருகம் மாறி அலையிறாண்டா உடம்பு மேல ஆசைப்பட்டு பெண்கள் லைஃபை கெடுக்குறாங்க உடம்பில் வலிய கொடுக்குறாங்க நியாயமான்னு சொல்லுங்கடா மனசை தொட்டு பெத்தவங்க 2 பேரும் அண்ணாதையா ஆவாங்க இன்னும் எத்தனை பேரு பாலியலால செத்து தாங்க போவாங்க மனுஷனாக மதித்தாலே போதுங்க அதை விட நம்மளுக்கு தேவையில்லை ஏதோங்க அதை விட நம்மளுக்கு தேவையில்லை ஏதோங்க எல்லா சைடும் காம வெறி மனுஷன் இங்க மிருகம் மாறி அலையிறாங்க உடம்பு மேல ஆசைப்பட்டு அந்த காலத்துல பெண்களை தாயாக நினைச்சாங்க இந்த காலத்துல பொண்ணுங்களை எல்லாம் தாயாக நினைக்கிறாங்க கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பதில சொல்லணும் தப்பு பண்ற நாங்க எல்லாரையும் எரிச்சு கொல்லணும் உயிர் மேல உயிர் போது ரொம்ப பாவங்க சும்மாவே விடாது ஒரு பொண்ணு சாபம் அந்த காலத்துல பெண்களை தாயாக நினைச்சாங்க இந்த காலத்துல பொண்ணுங்களை தாயாக நினைக்கிறாங்க கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பதில சொல்லணும் தப்பு பண்ற நாங்க எல்லாரையும் எரிச்சு கொல்லணும் உயிர் மேல உயிர் போது ரொம்ப பாவங்க சும்மாவே விடாது ஒரு பொண்ணு சாபங்க பொண்ணுன்னு சொன்னாலே சுகத்தை கேக்குற நீ தப்பு மேல தப்பு பண்ணி பாவத்தை சேர்க்கிற உன்னோடைய காமத்துக்கு சின்ன பொண்ணு வேணுமா உன்னோடைய காமத்துக்கு சின்ன குழந்தை வேணுமா உன் அக்கா தங்கச்சா இருந்தாக்கா எப்படி பண்ண தோணுமா உன்னோடைய காமத்துக்கு சின்ன பொண்ணு வேணுமா உன்னோடைய காமத்துக்கு சின்ன குழந்தை வேணுமா உன் அக்கா தங்கச்சி கூட உனக்கு இப்படி பண்ண தோணுமா அக்கா தங்கச்சி கூட உனக்கு இப்படி பண்ண தோணுமா எல்லா சைடும் காம வெறி எல்லா சைடும் காம வெறி மனுஷன் இங்க மிருகம் மாறி அலையிறாங்க உடம்பு மேல ஆசைப்பட்டு பொண்ணுங்களுக்கு செப்பு இல்ல இந்த நாட்டில நிம்மதியா நடக்க கூட முடியல ரோட்டில உயிர் போனாதான் குடிப்பீங்களா உயிரை எடுக்கும் சட்டத்தை அந்த உயிர் இருந்தா ஊரே கொடுக்கும் வேற மாதிரி பட்டத்தை அட பொண்ணுங்களுக்கு செப்பு இல்ல இந்த நாட்டில நிம்மதியா நடக்க கூட முடியல ரோட்டில உயிர் போனாதான் குடிப்பீங்களா உயிரை எடுக்கும் சட்டத்தை அந்த உயிர் இருந்தா ஊரே கொடுக்கும் வேற மாதிரி பட்டத்தை பெண்களும் மனுஷன் தாண்டா நம்மள போல பெருமைய சேர்க்கிறாங்க சாதனையால உன்னை பெத்தத ஒரு பொண்ணு தானடா பெண்கள் நாட்டுக்கு 2 கண்கள் தானடா பெண்களாக பிறந்தது இந்த பூமியில பாவமா நிம்மதியே இல்லை இது சுதந்திரமாவுமா நிம்மதியே இல்லை இது சுதந்திரமாவுமா சாதிக்க பிறந்தவங்க செத்து தானே வராங்க சாவடிச்ச பாவி வெளிய சந்தோஷமா போறாங்க சாவடிச்ச பாவி வெளிய சந்தோஷமா போறாங்க பயத்தை எல்லாம் ஓர தள்ளு எதுவா இருந்தாலும் வெளியே சொல்லு எம்மனா இருந்தாலும் அவனை நீயும் எதிர்த்து நில்லு
கலங்காத கண்விழிய கேள்வி கேட்கவா வெளிய சிங்க பெண்ணே நிமிந்து பாரு உன்னோட தலைய நீ அடங்கி அடங்கி போனா உன்னை கேவலமா பாப்பான் எதிர்த்து நின்று பேசி எந்த நாய் கேள்வி கேட்பான் நீ அடங்கி அடங்கி போனா உன்னை கேவலமா பாப்பான் எதிர்த்து நின்று பேசி எந்த நாய் கேள்வி கேட்பான் சுதந்திரம் இந்த நாட்டுக்குள்ள சுதந்திரமே இல்லவே இல்லை பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச போது கலக்கிறீங்க கருவை விட்டு வெளியே வந்தா வளரும் போது பாலியல் தொல்லை கஷ்ட நஷ்டம் மனசுக்குள்ள இருக்குதுங்க மனசுக்குள்ள மதம் அந்த 3 நாள் நாங்க ஒட்டங்கி கட்டுப்போம் வாழ்க்கை கொடுத்த கடவுளை எங்க வள்ளிய மட்டும்தான் பார்த்துன்னு கட்டுப்போம் கல்யாணம் ஒரு பேச்சு எடுத்து உடனே எங்களை கட்டி கொடுத்து பிரசவ வள்ளிய நாங்க கொடுத்து புள்ளைய தருவோம் பெத்தி எடுத்து இதுதான் பெண்ணோட வாழ்க்கைன்னு வட்டத்துக்குள்ள அடைக்காத எங்க திறமை எண்ணி தடுக்காத நாங்கள பல்ல சாதனை பண்ணுவோம் டான்ஸை எங்கடா கொடுக்கற எங்க உடம்புலையும் வலிமை எங்க மனசுலையும் வலிமை நாங்க தேடுறோம்டா தனிமை ஏன்னா அதான் எனக்கு இனிமை என்னடா பாட போகிறோம் நம்ம எல்லாருக்கும் அவனோட தோற்றம் பார்த்தோன்னே என்ன பாட போகிறோம் ஒரு ஜாலியாக கேட்கும் போது கூட வந்துட்டு இப்போ நான் சொல்கிறத விட சஞ்சனா இதை நீ சொல்லுமா. நிஜமா இவர் கூட நான் நிற்கிறது எனக்கு ஒரு பெண்ணா ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா ஒரு பெண்ணை ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு இவர் அழகாக பாடியிருக்கிறாரு. அதுக்கு நான் ரொம்ப தன்னவலங்கிறேன்னா நன்றி. சக்தி யார் வரிகள் எழுதுனா? நீயா? இது எதனால் எழுதுனா எல்லாருக்கும் தெரியும் ஆர்த்தி பாப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அவங்கள வந்து 4 நாள் அப்போ தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பாப்பாக்கோசம் நான் பாடின ஒரு பாட்டு இது. சூப்பர்ரா. நீயே எழுதி பாடுவேன்? நானே நிறையா பாட்டு எழுதுவேண்ணா. நிறைய பாட்டு நிறைய பேருக்கு எழுதி. ஆக்சுவலாக தெரியும் உன்னுடைய ஒரு பாட்டு வந்து பயங்கர ஃபேமஸ் தான். நான் அப்புறம் அத்தை சொல்லிடுறேன். பயங்கர வைரல் அது ஆக்சுவலாக. ஓகேவா? நீ ரொம்ப சிறப்பு. இன்னும் உன்னுடைய திறமை நீ வெளிப்படுத்தணும். அதுக்கான மேடை தான் இப்போ நம்ம தம்பி தமிழ் மீடியாவை என்ன நினைக்கிறேன் இந்த கானா நாயகன் ஷோ கிடைச்சதுக்கு? அதான் சான்ஸ் தேடின்னு சுற்றிருக்கும் போது கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு கிஃப்ட் போல் தருவார்ல. அந்த போல் என் நண்பன் சூர்யா வந்து மாமாமா இது பண்ணலாம். நான் இதுமாரி சான்ஸ் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா ஒரு சான்ஸையும் நான் வந்து ரொம்ப பெருசாக பார்ப்பேன். அது சின்ன ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ்லாம் பார்க்க மாட்டேன். சான்ஸ் வந்தால் ஓடுருவேன். அதோ கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கானானா ஓடுருவேன். கிளம்பி அடுத்தடுத்து கண்டென்ட் கொடு. கண்டிப்பாண்ணா. ஓகேவா? உன்னை எதிர்பார்க்குறோம் நாங்கள். கண்டிப்பாண்ணா. ஏன்னா டஃப்பாக இருக்க உன்னோட லிரிக்ஸ், உனக்கு முன்னாடி பாடின லிரிக்ஸ் எல்லாருமே வார்த்தைகள் அற்புதமாக இருக்குடா. ஒருத்தர் தனித்தனியாக பிரித்து பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றிண்ணா. ஓகேவா? வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. பார்க்கலாமா? எப்படிப்பா எண்டில் பார்க்கலாம் நிகழ்ச்சியில்? பார்த்துருவோண்ணா. தட்டுருவியா 1 லட்சத்தை? தட்டுறணும். காசு மேட்டர் நான் பேர் இருந்தால் போதுண்ணா. சூப்பரா. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி தமிழ் மீடியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல் வந்து தம்பி தமிழ் மீடியாவை வந்து எல்லோரும் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் என்னோடய ஃபேமிலிஸாக இருந்தாலும் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிங்னு தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற ஒரு வீடியோவும் உடனே வந்து உங்களை ரீச் ஆகும்.